இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னால் வரைக்கும் வேற ஒன்றா வச்சுருந்தேன். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக எந்த காரணத்தை கொண்டு ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஒன்று மட்டுமே எங்களுக்கு லட்சியம். அதை சாத்தியப்படுத்த ராஜதந்திர ரீதியாக இந்த கூட்டணியை தேர்வு செய்கிறேன். எப்படி 99இல் திமுக பிஜேபியுடன் அலையன்ஸ் வைத்ததோ அதுபோல நாங்களும் பிஜேபி இருக்கிற ஏடிஎம்கே இருக்கிற கூட்டணி அலையன்ஸ் வைக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடலாம். விஜயனுடைய தீவிர ரசிகர்கள் யாரும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை பற்றி யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அவங்களுக்கு விஜய் வேணும் அவ்வளோதான், தலைவா அப்படின்ட்டு. அதனால இந்த விஷயம் பெருசாக இருக்காது. எது பெருசாக இருக்கும்னா, அப்படி அவர் அலையன்ஸுக்குள்ளே வந்துட்டார்னா, இப்போ இது வரைக்கும் விஜய் ரசிகர்கள் அத்தனை பேர் அவர் சிஎம் கேண்டிடேட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிம்பம் அடி வாங்கும். ஏன்னா ஏடிஎம்கேவும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாலாம் இருக்கவே முடியாது. அது திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பார். இன்னொன்று, இவருக்கு எவ்வளோ ஓட்டுனே தெரியாத நிலையில் உள்ளே வந்த உடனே யாரும் சிஎம் கேண்டிடேட்லாம் தரமாட்டாங்க. அவர் எவ்வளோ ஜெயிப்பார் என்னன்னு யாருக்கும் தெரியாது. கூட்டத்தை வச்சா நீங்கள் மதிப்பீடு செய்ய முடியாது. அப்படிங்கிறப்போ இப்போ சிஎம் கேண்டிடேட்டு இவர் இல்லைங்கிற மாதிரி ஆகும். ரைட்டு, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீக்கு போக்க அவங்களுக்குள்ள சால்வ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். பட் அப்படி ஒன்று நடந்ததுன்னு வச்சுப்போம். என்டிஏவுக்குள்ளே இவர் வர்றாருன்னா என்டிஏ வந்து டோட்டலாக ஸ்வீப் பண்ணும்.